அம்மா பேசுகிறேன். இது குருமா. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் குருமா பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்ப்போம். வெங்காயம் எல்லாரும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பட்டாணி நீங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லாத நேரங்களில் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்யணும்னா நைட்டு ஊற வைக்கணும். நைட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு காய் எது வேணுனாலும் உள்ள சேர்த்துக்கலாம். வெறும் காளானை வச்சு கூட இந்த மாதிரி குருமா பண்ணலாம். தக்காளி 2-3 தக்காளி வெட்டியிருக்கிறேன். குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போடுதேன், இஞ்சி 4 பீஸ் போடுதேன், பூண்டு போட்டிருக்கேன், தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், பட்டை. இங்கே இந்த கறி மசால் வாடை அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு இந்த அன்னாசி பூ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் எனக்கு இவ்வளோ போதுங்கிறதுனால பெருஞ்சீரகமும் பட்டையும் மட்டும் போட்டுட்டேன். கறி மசால் வாடை அதிகம் வேணுங்கிறவங்க ஏலக்காய், கிராம்பு கூட போட்டுக்கலாம். காரமும் கூட்டி குறைச்சி வேணுங்கிறது தகுந்தபடி உங்கள் வீட்டுக்கு தகுந்தபடி இங்கே பச்சை மிளகாவை கூட்டி போட்டுக்கோங்க. 2 பொட்டுக்கடலை போட்டுட்டேன். நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காவை இந்த அரைச்ச விடுதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ காய்கறிக்கு வேறு என்ன போடணும் பார்க்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் போடுதேன். போட்டு காய்கறி ஒரு விசில் வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு அந்த அரைச்ச விடுதை நீங்கள் கடைசியில் தான் போடணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நல்லா கொதிக்கும் போது அந்த இதோட குருமாவோட ருசி போயிடும். தேங்காய் அதிகம் கொதிக்கக்கூடாது. மல்லித்தடை போட்டுருவேன். குக்கர் மூடிக்கலாம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ அந்த காய்கறி வெந்துடும். அப்புறம் உள்ளே இருக்க ப்ரெஷர் போன உடனே தேங்காய் விட்டு ஒரு கொதி வந்த உடனே அணைச்சிடுவேன். வச்சு திறந்துடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடுது. இது மாதிரி வெந்த பிறகு தேங்காய் போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த குழம்பு பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் கம்மியாக போதும்னு நினைக்கிறவங்க தேங்காய் குறைச்சி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ 2வது பாலை விட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. பாலை இதே மாதிரி காய்கறிலாம் வெந்த பிறகு கடைசியில் விட்டு இறக்கிடலாம். அப்போ குருமா நல்லா டேஸ்டாக இருக்கும். குருமா கொதிச்சுட்டு பாருங்க. மல்லித்தழை லேசாக போட்டு